Hi friends, good evening to all. So online la varavanga konjam wait pannunga, link mattum share பண்ணிட்டு வந்துறோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 2018 ஆம் ஆண்டு group 2 ல கேட்கப்பட்ட பாலிட்டி क्वेश्चंस plus வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசன். சோ இதில இருந்து நம்ம இன்னைக்கு கேள்விகள் வந்து கேட்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு PDF ஃபார்மட்ல WhatsAppல சென்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ கண்டிப்பா சென்ட் பண்ண போறோம். யாருக்கெல்லாம் சென்ட் பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய டெஸ்ட்டை கரெக்டாக அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லைவ் செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்போம். ஸோ அந்த கேள்விக்குண்டான ஆன்சரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லைவ் முடிஞ்சோன்னே டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஆன்சரை சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? 6374836079 இந்த நம்பருக்கு அந்த ஆன்சரை சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அன்னன்னைக்கு பார்த்த பிடிஎஃப்பை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு உண்டான லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஆம் ஆண்டு குரூப் 2ல கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? லோக் ஆயுக்தா அப்படின்றத முதல்ல எந்த மாநிலத்தில் அமைச்சாங்க? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. ஆக்சுவலாக 1970 வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா மாநிலம் லோக் ஆயுக்தாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை வந்து தயார் செய்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரில் முடியுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1972 ஓகேங்களா 1972 மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல்ல லோக் ஆயுக்தா அப்படின்றத அமைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். ஸோ எந்த வருஷம் வந்து அமைச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1972. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் வந்து யார்? ஸோ இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, பொது பட்டியல் என்னும் கருத்து எதிலிருந்து பெறப்பட்டது? எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? பொது பட்டியல் அப்படின்ற கருத்து எந்த நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலியாவின் அரசமைப்பிலிருந்து. ஓகேங்களா? பொதுப்பட்டியல் அப்படின்ற கருத்தை எதிலிருந்து பெற்றிருக்காங்க, எந்த நாட்டோட அரசமைப்பிலிருந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் அரசமைப்பிலிருந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? ஸோ எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க? எந்த வருடம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1963. ஓகேங்களா? 1963 பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து எப்பன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2006. ஓகேங்களா? ஸோ மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2006. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? ஸோ எந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்குனுச்சு? எந்த சட்டம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திய அரசாங்க சட்டம் 1935 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இந்திய அரசாங்க சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்குனுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி.
அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற பாராளுமன்ற குழுக்களில் எந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது அப்படின்றத சரியாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிறப்புரிமை குழு அப்படின்றது தான். ஓகேங்களா, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற பாராளுமன்ற குழுக்களில் எந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறப்புரிமை குழு அப்படின்றது தான். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? ஸோ இந்திய அரசமைப்போட நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தினாங்க? யாருடைய முன்மொழிவு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கேபினட் மிஷன் திட்டம் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் திட்டம் மூலயமா தான். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள், எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜில் இல்லை? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜில் வந்து இல்லை அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நகரியம். ஓகேங்களா, நகரியம்னா நகர்னு அர்த்தம், டவுன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ பஞ்சாயத்து ராஜில் இந்த நகரியம் அப்படின்றது வராது. ஸோ பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜில் வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் வருதுன்னு சொல்லுங்கள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் வருது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பகுதி 4A அப்படின்றதுல வருது. ஓகேங்களா, ஸோ இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கடமைகள் அப்படின்றது எந்த பகுதியில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி 4Aல வருது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மாநில விலங்கு கொடுத்துருக்காங்க, மாநில பறவை கொடுத்துருக்காங்க, மாநில மலர், மாநில மரம். ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குது? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நம்ம தமிழகத்தோட மாநில மரம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனை மரம். ஓகேங்களா, நம்ம தமிழகத்தோட மாநில மரம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனை மரம். ஸோ இங்கே வந்து ஆலமரம் இருக்குது, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஓகேங்களா, ஸோ மாநில விலங்கு வந்து பார்த்திங்கன்னா வரையாடு, நம்ம மாநிலத்தோட பறவை வந்து பார்த்திங்கன்னா மரகதப்புறா, நம்ம மாநிலத்தோட மலர் வந்து பார்த்திங்கன்னா செங்காந்தல் மலர், அதே மாதிரி நம்ம மாநிலத்தோட மரம் வந்து பார்த்திங்கன்னா பனை மரம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட நாடுகளில் எது நிலத்தால் சூழப்பட்ட நாடு? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நாடுகளில் எது நிலத்தால் சூழப்பட்ட நாடு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான். ஸோ நிலத்தால் சூழப்பட்ட நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூட்டான் தான். ஓகேங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், நிர்வாக அமைப்பு தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நிர்வாக அமைப்பு பற்றிய கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 மட்டும் சரி. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நிர்வாக அமைப்பு தலைவரை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க? இயக்குனர்னு சொல்லுவாங்க, தலைமை இயக்குனர்னு சொல்லுவாங்க, தலைமை ஆய்வாளர், ஆணையர் மற்றும் தலைமை கட்டுப்பாட்டாளர் அப்படின்ற பெயர்கள் அழைப்பாங்க. அதே மாதிரி இரண்டாவது, ஒவ்வொரு அமைச்சகமும் பல துறைகளாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு அமைச்சகத்தையும் எப்படி பிரிப்பாங்க? பல துறைகளாக பிரிப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு துறைகளை வந்து எப்படி பிரிப்பாங்க? பல தொகுதிகளாக பிரிப்பாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு துறைகளை பல தொகுதிகளாக பிரிப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியை பல பகுதிகளாக வந்து பிரிப்பாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு தொகுதிகளை பல பகுதிகளாக பிரிப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகளை
பல கிளைகளாக பிரிப்பாங்க, ஒவ்வொரு கிளைகளை பல பிரிவுகளாக வந்து பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு அமைச்சகமும் வந்து பார்த்தீங்கன்னா பல துறைகளாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. அதே மாதிரி ஒவ்வொரு துறைகளும் பல பகுதிகளாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா ஒவ்வொரு துறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளாக தான் பிரிக்க முடியும். ஓகேங்களா? ஒவ்வொரு துறைகளை பல தொகுதிகளாக தான் பிரிக்க முடியும். இங்கே பகுதின்னு இருக்குது, அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இங்கே அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஸோ இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மியான்மர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய தேசிய கீதத்தை முழுமையாக பாட இசைக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள். இந்திய தேசிய கீதத்தை முழுமையாக பாட இசைக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு எவ்வளோங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 52 வினாடிகள். ஓகேங்களா? இந்திய தேசிய கீதத்தை முழுமையாக பாட இசைக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 52 வினாடிகள் தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்கும் குழு எது? மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்கக்கூடிய குழு வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குடிமை பிரிவு. ஓகேங்களா? மக்கள் அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்கக்கூடிய குழு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடிமை பிரிவு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தொகுதி வாக்குமுறை நடைமுறையில் இல்லாத நாடு கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நாடுகளில் தொகுதி வாக்குமுறை நடைமுறையில் இல்லாத நாடு வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஓகேங்களா? சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி வாக்குமுறை அப்படின்றது நடைமுறையில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிங்கப்பூர். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மாநில ஆளுநர் பற்றின தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1, 2 மட்டும் சரி. ஓகேங்களா? ஸோ மாநில ஆளுநர் பதவிக்காலம் முடியும் முன்னர் ராஜினாமா செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸோ இதுவும் சரியானது தான். ஸோ மாநில ஆளுநரை மாநில அரசாங்கம் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. ஓகேங்களா? செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இங்கே வந்து முடியும் அப்படின்னு வந்ததுனால இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ மாநில ஆளுநரை மாநில அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், 1, 2 மட்டும் சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஆளுநர் பற்றிய தவறான கூற்று எது? ஓகேங்களா? 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆளுநர் பற்றிய தவறான கூற்று வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2மே தவறு தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆளுநரை பணியிட மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆளுநரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பணியிட மாற்றம் செய்ய முடியும். ஓகேங்களா? இங்கே வந்து முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. அடுத்தது பாருங்கள், ஆளுநரின் பதவி காலம் நீட்டிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு தான். ஏன்னா ஒரு மாநிலத்தோட ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி காலம் முடிஞ்ச பிறகும் அடுத்ததாக இன்னொரு ஆளுநர் வர வரையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அவருடைய பதவி வந்து நீடிக்கப்படுது. ஸோ அதனால் ஆளுநரின் பதவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கப்படலாம். ஆனால் இங்கே முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2மே தவறு தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத
கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது மாநில ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்டப்பிரிவின் கீழே வராருன்னா சட்டப்பிரிவு 153 கீழே வராரு. அதுக்கப்புறம் ஆளுநரின் ஆட்சி அதிகாரம் எந்த சட்டப்பிரிவில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 154. அதுக்கப்புறம் ஆளுநரை அமர்த்துதல் அப்படின்றது எந்த சட்டப்பிரிவின் கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 155. அதுக்கப்புறம் ஆளுநரின் பதவி காலம் ஸோ எந்த சட்டப்பிரிவின் கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 156. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மாநில ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்களில் தவறானது எது? ஸோ மாநில ஆளுநரோட சட்டமன்ற அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மாநில சட்டமன்றத்தை பணியிட மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? மாநில சட்டமன்றத்தை பணியிட மாற்றம் செய்ய முடியாது. மாநில ஆளுநரால் மாநில சட்டமன்றத்தை பணியிட மாற்றம் செய்ய முடியாது. ஓகேங்களா? இங்கே முடியும்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்புகள் தேர்தலை பற்றி கூறுகிறது? ஸோ இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை பற்றி சொல்லுது? எந்த சட்டப்பிரிவு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சட்டப்பிரிவு 324 329 வரையும். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு பகுதி 15 ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு பகுதி 15 சட்டப்பிரிவு 324 329 வரையும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்தலை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்புகள் தேர்தலை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 324 329 வரையும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அரசியல் கட்சிகளே இல்லாத அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படும் முறை கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ அரசியல் கட்சிகளே இல்லாத அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படும் முறை வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தொகுதி வாக்கு முறை. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இயற்கை தேசிய சின்னங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆண்டு எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது ஆலமரத்தை எப்போ தேசிய சின்னமாக அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950. அதுக்கப்புறம் மயிலை வந்து எப்போ தேசிய சின்னமாக அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1963. அதுக்கப்புறம் புலியை வந்து எப்போ தேசிய சின்னமாக அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1963. அதுக்கப்புறம் கங்கையாரை எப்போ தேசிய சின்னமாக அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2008. அதுக்கப்புறம் யானையை எப்போ தேசிய சின்னமாக அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2010. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர் நாடா அல்லாத நாடு எது? ஸோ பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர் நாடா இல்லாத நாடு வந்து எது? ஸோ பிரிக்ஸ் அமைப்பில் எந்தெந்த நாடெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அமைப்பில் இருக்குது. ஓகேங்களா? எந்த நாடு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஃப்ரான்ஸ். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 1, 4, 3. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 320 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்வாணையம் பணிகள் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 321 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரத்தை பற்றி சொல்லுது.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 322 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்வாணையம் செலவினங்களை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 323 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்வாணையம் அறிக்கைகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசின் மக்களாட்சி அமைப்பின் அரண்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்திய அரசோட மக்களாட்சி அமைப்போட அரண்களாக இருக்கக்கூடியது எது? 4 ஆப்ஷன் இருக்குது. எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1, 2, 3. ஓகேங்களா. இந்திய அரசின் மக்களாட்சி அமைப்பின் அரண்களாக இருக்கக்கூடியது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம். இது 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் மக்களாட்சி அமைப்போட அரண்களாக இருக்குது. ஓகேங்களா. லோக் ஆயுக்தா அப்படின்றது தவறானது. ஓகேங்களா. ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் அல்லாதது எது? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து எது ஈரவை சட்டமன்றங்கள் இல்லை அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேரளா. ஓகேங்களா. ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கேரளா. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவில் வேட்பாளராக விண்ணப்பிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வந்து என்னன்னு சொல்லுங்க. இந்தியாவில் வேட்பாளராக விண்ணப்பிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வந்து எதுன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 25 வயது. ஓகேங்களா. இந்தியாவில் வேட்பாளராக விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 25 வயது வந்து பூர்த்தி ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது சரியானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மட்டும் சரி. ஓகேங்களா. அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சரிதான். இரண்டாவது, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை கொண்டுள்ளது. ஸோ இதுவும் சரிதான். மூன்றாவது, இந்திய தேர்தல் ஆணையம் 3 தேர்தல் ஆணையர்களை கொண்டுள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரையும் 2 தேர்தல் ஆணையரையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஒரு தலைமை தேர்தல் ஆணையரையும் 2 தேர்தல் ஆணையரையும் கொண்டுள்ளது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மட்டும் சரி. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட் பிடிஎஃபை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ண தான் போகிறோம். யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினமும் யாரெல்லாம் கரெக்டாக டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ எப்படி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்போம். ஸோ அந்த கேள்விக்குண்டான ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் முடிஞ்சோடனே அந்த ஆன்சரை டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கு உண்டான பிடிஎஃப் கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேட்பாளராக விண்ணப்பிக்க தேவையான குறைந்தபட்ச வயது வரம்பு வந்து என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதற்குண்டான ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் 6374836079 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. யாரெல்லாம் கரெக்டாக சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்த்த பிடிஎஃபை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதுவரை நம்ம பார்த்த டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, டே 1லேருந்து அந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இனிமேல் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் கொஸ்டினுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2ஓட பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.